இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான மில்க் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அதிகமாக பால் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் நல்லா கனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதிலே வந்து அரைக்கப்பளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்து இதிலே வந்து தேவையான அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே கம்மியான அளவு தான். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்ட பிறகு இதிலே வந்து 1 கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். பால் பவுடர் ஆட் பண்ணதையுமே கொஞ்சம் கவனமாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வரும்போது இதிலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெய் ஆட் பண்ணதையுமே நல்லா கைவிடாமல் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. ஸோ இது மொத்தமாகவே வந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பர்ஃபி வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்த ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி எல்லா பக்கமே நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை நம்ம பிளேட்டில் ஆட் பண்ணி நல்லா செட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ண பிறகு நல்லா எல்லா பக்கமே ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 hour கிட்ட ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு செட் ஆயிரும். அடுத்து நல்லா ஒரு டிசைனுக்காக நான் சில்வர் பேப்பர்ஸ் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிறதுக்காக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சில்வர் லீஃப் பேப்பர் ஆட் பண்ணிட்ட அப்புறம் நான் 2 to 3 மணி நேரம் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு நல்லாவே செட் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. எட்ஜஸை மட்டும் நல்லா நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்க, பார்க்க அழகாக ஸ்கொயராக இருக்குது. இப்போ கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம அழகாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மில்க் பர்ஃபி பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்குமே வந்து நல்ல ஒரு பால்கோவா டேஸ்ட்டுக்கு இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.